So the next chapter is types of pavement failures. சரிங்களா? ஸோ பேமெண்ட் ஃபெயிலியர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேசிக் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க, அது எப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் சப்கிரேட்னா என்னென்னா கீழே உள்ள நேச்சுரல் என்னதுன்னா நம்மளுடைய சாயில், சரிங்களா? அப்படி இல்லை ஃபில்டு சாயில். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது என்னென்னா ஒரு லேயர் போடுவாங்க, சப் பேஸ் கோஸ். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா பேஸ் கோஸ். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் அல்லது வியரிங் கோஸ் சொல்லுவோம். அப்போது ஒன்று சப் பேஸு, சரிங்களா, இன்னொன்று பேஸு, இன்னொன்று வியரிங் கோர்ஸ், அப்படி இல்லை சர்ஃபேஸ் கோர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். எல்லா லேயருமே ப்ராப்பர் கேரில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஆஸ் பர் த ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபெயிலியர் ப்ரிவென்ஷன் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணால் டிசைன் பண்ணணும், சரியா? ஸோ இதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ்லாம் வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபெயிலியர் வரும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அலிகேட்டர் கிராக்கிங் ஆர் மேப் கிராக்கிங் சொல்லுவாங்க, அப்படி இல்லை ஃபேட்டிக் க்ரைட்டீரியா கிராக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ ரெண்டாவது என்னென்னா கன்சால்டேஷன் ஆஃப் பேமெண்ட் லேயர்ஸ், இதுக்கு டெக்னிக்கலாக ரெட்டிங் சொல்லுவாங்க. அப்புறம் சியர் ஃபெயிலியர் கிராக்கிங், லாங்கிட்யூடல் கிராக்கிங், ஃப்ராஸ்ட் ஹீவிங், அப்புறம் லேக் ஆஃப் பைண்டிங். இந்த கொஷின்லாம் கேட்பாங்க, லேக் ஆஃப் பைண்டிங் டு த லோவர் கோர்ஸ். இது வந்து எந்த பேமெண்ட்டில் நடக்கும் கேட்பாங்க, ரிஜிட் பேமெண்ட்லையா, ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்லையா, ஆர் போத்தா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங், ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் கரகேஷன்ஸ். ஸோ அப்புறம் என்ன ப்ளீடிங், அப்புறம் என்ன பம்பிங், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 10 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் தி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா அலிகேட்டர் ஆர் மேப் கிராக்கிங், அப்படி இல்லை ஃபேட்டிக் கிராக்கிங் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் இது ஒரு காமன் டைப் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து காமன் டைப் ஆஃப் ஃபெயிலியர். அதேமாதிரி எதனாலலாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் லேயர் மெட்டீரியல். அந்த பேமெண்ட் லேயர் நம்ம வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கா, சப் பேஸ், பேஸ், அப்புறம் வியரிங் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் என்னன்னா மூவ்மெண்ட்டாக ரிலேட்டிவ் மூவ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். ஒரு லேயருக்கும் நான் லாங்கிட்யூனல் வியூவில் காட்டுறேன், சரியா? ஒரு லேயரும் இன்னொரு லேயரும், இந்த லேயர் கொஞ்சம் மூவ் ஆயிரும், இந்த லேயர் கொஞ்சம் மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். அப்படின்னா ரிலேட்டிவ் மூவ்மெண்ட். ரெண்டுமே என்னென்னா ஒரு லேயரை ரிலேட் பண்ணி இன்னொரு லேயர் மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் மூவ்மெண்ட், சரிங்களா? ஸோ இதனால் நடக்கலாம். அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஹெவி வீல் லோடு. இந்த ஹெவி வீல் லோடு ரிப்பிட்டேட்டிவ் அப்ளை ஆகிறதுனால நடக்கலாம். அதே மாதிரி ஸ்வெல்லிங் ஆர் ஸ்ரிங்கேஜ் ஆஃப் சப்கிரேட் ஆர் அதர் லேயர்ஸ் டியூ டு மாய்ஸ்சர் வேரியேஷன். நம்மளுடைய என்னது அந்த வாட்டர் வேரியேஷன்னால் நமக்கு வந்து ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் நடக்கலாம். டயக்ராம் பாருங்கள், டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ராயிங் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் லேயர் மெட்டீரியலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் லேயர்னால் காசு ஆகுறது என்ன ஃபெயிலியர்னு கேட்பாங்க, அலிகேட்டர் ஆர் மேப் கிராக்கிங், சரிங்களா? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் ஞாபகம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா கன்சால்டேஷன் ஆஃப் பேமெண்ட் லேயர்ஸ், அதை வந்து ரெட்டிங் சொல்லுவோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கன்சால்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா செட்டில்மெண்ட் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் தி சாயில் ஒயில் வாட்டர் இஸ் கம்மிங் அவுட், சரிங்களா? காம்பேக்ஷன்னா ஏர் ரிமூவல், கன்சால்டேஷன்னா வாட்டர் ரிமூவல் ஃப்ரம் தி சாயில் மாஸ் அப்படின்னு நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சல்டேஷன் ஆஃப் பேமெண்ட் லேயர் என்ன சொல்கிறோம், டெக்னிக்கலாக ரெட்டிங் ஃபெயிலியர்னு சொல்லி சொல்கிறோம். ரெட்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எ டிப்ரெஷன். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ரெண்டாக இருக்குது, ஒன்று லாங்கிட்யூனல் ரெஸ்ட், இன்னொன்று ஷாலோ ரெட்ஸ். லாங்கிட்யூனல் ரெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, அலாங் தி ரோடுக்கு இப்படி இந்த இடம் ஃபுல்லுமே வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு அப்படின்னா லாங்கிட்யூனல். அதே என்னென்னா ஒரு வீலுக்கு மட்டும், சரிங்களா, நம்ம பர்டிகுலர் ரீஜனில் வீலுக்கு மட்டும் ஆச்சுன்னா அதை ஷாலோ ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குல்ல. ஸோ இது என்ன அப்படின்னா ஷாலோ ரெட்ஸ். ஸோ இது அலாங் லென்த்துக்கு ஃபுல்லாக போச்சுன்னு வைங்களேன், அதை வந்து என்ன லாங்கிட்யூனல் ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஒரே ஒரு வீலோடைய அந்த டைமென்ஷனுக்கு மட்டும் ஆச்சுன்னா அது ஷாலோ. அதே அலாங் தி என்னது சேம் பாத்தில் ஃபுல்லாமே ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா லாங்கிட்யூனல் ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ரெட்ஸ் அப்படின்னா ஒரு டிப்ரெஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே அதில் பெருசாக கேட்க மாட்டாங்க. சியர் ஃபெயிலியர் ஆஃப் கிராக், உங்களுக்கு தெரியும். சியர் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனா என்னென்னா நம்மளுடைய ரோடு இருக்குது, இதான் ரோடோடைய அந்த வியரிங் கோர்ஸு. இதில் நம்ம டயர் மூவ் ஆகும்போது, ஸோ இந்த டயர் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து அந்த சியரிங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ரோட் மெட்டீரியலுக்கு இருக்கும்.
ஸோ அது நமக்கு அந்த சியரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஃபெயிலியர் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சியர் ஃபெயிலியர் காசஸ் அப்ஹீவல் ஆஃப் பேமெண்ட் மெட்டீரியல் பை ஃபார்மிங் எ ஃப்ராக்சர் ஆர் கிராக்கிங். சரிங்களா? எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எக்ஸசிவ் வீல் லோட், அப்படி இல்லை அப்படின்னா லோ சியரிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மிக்சர். சியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பேமெண்ட் மிக்சரில். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்னென்னா, ஏன்னா சியரிங் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா சியர் ஃபெயிலியர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா சியர் ஃபெயிலியர். அப்படி ஏன்னா அந்த நம்மளுடைய சியரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னா அந்த ரோட் மெட்டீரியல் கம்மியாக இருக்குது. அதனால் டயர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சியரிங் கெப்பாசிட்டி எங்கெல்லாம் கம்மியாகுதோ அதை தொட்டு அப்படி என்னென்னா அந்த கிராக் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாங்கிடியூனல் கிராக்கை பொறுத்த வரைக்கும் த கிராக் எக்ஸ்டென்ஸ் டு தி ஃபுல் திக்னஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பாயிண்ட்டு கேட்பாங்க. ஃபுல் திக்னஸ் ஆஃப் பேமெண்ட்டுமே அலாங் தி லென்த்துக்கு கிராக் ஆச்சு அப்படின்னா அது லாங்கிடியூனல் கிராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரட்டிங்கிறது ஒன்லி டிப்ரெஷன் தான். நம்ம ரட்டிங் படித்தது ஒன்லி என்னது டிப்ரெஷன் தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு படித்த அலிகேட்டர் ஆர் மேப் கிராக்கிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று படித்தோம் பாருங்கள். அதையுமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. ஏன்னா அந்த கொஷின்லாம் சின்ன பாயிண்ட்டை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். அதாவது அலிகேட்டர் ஆர் மேப் கிராக்கிங் அப்படிங்க என்னென்னா முக்கியமாக ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் லேயர். இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதான் கேட்பாங்க. ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் லேயர்னால் நடக்கக்கூடிய ஃபெயிலியர் வந்து அலிகேட்டர் ஆர் மேப் கிராக்கிங். அதே இது அலாங் தி லென்த்து அலாங் திக்னஸ் நமக்கு கிராக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் லாங்கிடியூனல் கிராக்கிங். சரிங்களா? சியர் கிராக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்லி சியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைண்டிங் மிக்சர் இஸ் லெஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் கிடைக்கக்கூடியது. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அப்போ இதில் இந்த லாங்கிடியூனல் கிராக்கில் என்னென்ன காசஸ்னால இது கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியல் வால்யூம் சேஞ்சஸ் இன் சப்கிரேட் சாயிலோட வால்யூம் சேஞ்ச் ஆகிறது. ஸோ அதான் கம்ப்ரெஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபில் மெட்டீரியல். நம்ம வந்து என்னென்னா ஒரு சில இடத்துல என்ன அப்படின்னா ரோடு எப்படி இருக்கும் புரியுதாங்களா, இந்த ரோடு ஏரியா எப்படி இருக்கும், இல்லை நம்ம சாயிலை கொண்டு ஃபில் பண்ணிட்டு இதுக்கு மேலே இப்படி ரோடு போட்டிருப்போம். அப்போ இந்த ஃபில் பண்ண மெட்டீரியல் வந்து என்னென்னா செட்டில் ஆகலாம். அதேமாதிரி ஸ்லைடிங் ஆஃப் சைடு ஸ்லோப்ஸ். நம்ம அந்த மலைப்பகுதியில் ஹில்லி ரீஜன்லாம் பார்த்தோன்னா வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த ஸ்லோப் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோப் ஸ்லைடிங் ஆகுதுல அந்த மாதிரி ஆகிட்டு லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரோடு வந்து த என்டையர் திக்னஸ் வில் கிராக் அலாங் தி லென்த் ஆர் அலாங் கண்டிஷன். ஸோ திக்னஸ் ஃபுல்லுமே என்ன அப்படின்னா அந்த பேமெண்ட் லேயர் வந்து என்ன கட் ஆகிருக்கும், கிராக் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராஸ்ட் ஹீவிங் அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஃப்ராஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய ஐஸ் ஆக்ஷன். சரிங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ராஸ்ட் ஹீவிங், ஃப்ராஸ்ட் பாயில் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஃப்ராஸ்ட் ஹீவிங் காசஸ் த அப்ஹீவல் ஆஃப் லோக்கலைஸ்டு போர்ஷன் ஆஃப் பேமெண்ட். அப்ஹீவல்னால் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அந்த ரோடு வந்து கொஞ்சம் மேலே எலுமி நிற்குமா இல்லை, இதான் அப்ஹீவல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். டியூ டு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ த கிளைமேட்டிக் கண்டிஷன். சரிங்களா? இதை பொறுத்து தான் என்னென்னா இந்த ரோடு கொஞ்சம் என்னென்னா அப்படாக இதாகி போய் நிற்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி என்னென்னா இப்படி வருது, கொஞ்சம் அந்த அப்பர்டு மூவ்மெண்ட் லைட்டாக சின்னதாக உங்களுக்கு என்னென்னா அந்த அண்டர்லேஷன்ஸ் தெரியும். சரியா? டிப்ரெஷனுங்கிறது ரட்டிங் கண்டிஷன். இது வந்து என்ன அப்ஹீவல், கொஞ்சம் அப்ஹீவல் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதான் என்ன ஃப்ராஸ்ட் ஹீவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் லேக் ஆஃப் பைண்டிங் மெட்டீரியல் வித் லோவர் லேயர். ஸோ இதனால் 2 ஃபெயிலியர் ஆகுது. ஒன்று பார்ட் ஹோலு, ஸ்லிப்பேஜ். இந்த பார்ட் ஹோல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்ட் ஹோல் அப்படின்னா என்ன பாருங்கள், புரியுதா? எப்படி இருக்கும் பாருங்கள். அது ஸ்லிப்பேஜ் கிராக்கிங்னா எப்படி இருக்கும்? ஸ்லிப்பேஜ் கிராக்கிங்னா மேலே உள்ளது போது கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி இருக்கும். ஆனால் பார்ட் ஹோல்ஸ் அப்படின்னா கீழே வர போயிருக்கு. சரிங்களா? பெரிய ஹோல் மாதிரி இருக்குது, தான் பார்ட் ஹோல்ஸ். இதெல்லாம் நம்ம ரோடில் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், when there is lack of binding between the surface course and also the underlaying. புரியுதா? நம்மளோட சர்ஃபேஸ் கோர்ஸுக்கும் அண்டர்லையிங் லேயருக்கும் உண்டான பைண்டிங் கெப்பாசிட்டி என்றைக்கு வந்து லேக் ஆகுதோ, பைண்டிங் கெப்பாசிட்டி எப்போ கம்மியாகுதோ, சம் போர்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் கோர்சஸ் என்னது லூசஸ் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட்டிங் பேச்சஸ் ஆர் பார்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்லிப்பேஜ் கிராக்கிங் சொல்கிறாங்க. ஸ்லிப்பேஜ் கிராக்கிங் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர். ஆக்சுவலாக பார்ட் ஹோல் தான் மெயின். ஸ்லிப்பேஜ் கிராக்குங்கிறது என்னென்னா இதில் உள்ள மேலே உள்ள லேயர் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி நிற்கிறது என்னது ஸ்லிப்பேஜ் கிராக்கிங் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ லேக் ஆஃப் ப்ரைம் கோட் ஆர் டேக் கோட் between the two layers is the primary reason behind this type of இதான் கேட்பாங்க. என்ன ரீசன்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. பாட் ஹோல் நடக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ப்ரைம் கோட் ஆர் டேக் கோட் between the two layers in the primary ரீசன் பிஹைண்ட் திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது உங்களுக்கு தெரியும் ப்ரைம் கோட் அப்படின்னா என்ன தெரியும். உதாரணத்துக்கு என்ன கோர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு சப்கிரேடு, அதுக்கப்புறம் சப்பேஸ் கோர்ஸு, அப்புறம் பேஸ் கோர்ஸு, அப்புறம் சர்ஃபேஸ் கோர்ஸ். இப்போ இந்த 2 கோர்ஸுக்கும் நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைம் கோட் பண்ணுவாங்க, அப்படி இல்லை டேக் கோட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். என்ன அப்படின்னா 2 லேயரை பிடிச்சி வைக்கிறதுக்கு உண்டான அந்த என்னது கொஞ்சம் நம்ம பார்த்துருப்போம். ரோடு போடுவாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா தார் அப்படியே ஊற்றிக்கிட்டே போவாங்க. ப்ரைம் கோட் தார் கோட்டிங் பண்ணுவாங்க. எதுக்கானே அப்படின்னா தான் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடும்போது பைண்டிங் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரைம் கோட்டை வந்து ப்ராப்பராக நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த பாட் ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் த லூசிங் ஆஃப் பைண்டிங் கெப்பாசிட்டி between the 2 layers. இந்த இதில் என்ன ஃபெயிலியர் ஆகும்னா பாட் ஹோல்ஸு. அந்த பாட் ஹோல்ஸில் ஒரு என்னது மைனர் டைப் தான் அந்த மேலே உள்ள ஸ்லிப்பேஜ், மேலே உள்ள அந்த பேமெண்ட் லேயர் மொத்தம் ஸ்லிப் ஆகுறத ஸ்லிப்பேஜ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தென் ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிட்டுமினியஸ் சர்ஃபேஸ் கோர்ஸ், மேலே உள்ள சர்ஃபேஸ் கோர்ஸ் இருக்கா இல்லையா, தட் இஸ் லேய்டு ஓவர் தி எக்ஸிஸ்டிங் சிமெண்ட் காங்கிரீட் பேவ்மெண்ட் வித் சம் கிராக்ஸ். நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், ஒரு சில பிரிட்ஜஸில் கூட பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா பிரிட்ஜஸை பொறுத்தவரைக்கும் காங்கிரீட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நமக்கு ரோடு போயிட்டுருக்கும். அதனால் அந்த என்னது பிட்டுமினஸ் அந்த கோட்லேயே என்ன பண்ணுவாங்க, பிட்டுமினஸ் இதுலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வீரிங் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது காங்கிரீட் பேமெண்ட்டுக்கு மேலே என்னென்னா சின்னதாக ஒரு திக்னஸுக்கு நம்மளுடைய என்னது பிட்டுமினஸ் ரோடு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் நடக்கக்கூடிய கிராக் எப்போது காங்கிரீட் பேமெண்ட்டும் பிட்டுமினஸ் பேமெண்ட்டும் ரெண்டையும் என்னது ஒரே இடத்துல போட்டிருப்போம். அந்த இடத்துல நடக்கக்கூடிய கிராக்கை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங். ஏன்னா அந்த 2க்கும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒன்று காங்கிரீட்டு இன்னொன்று பிட்டுமினஸு. அப்போ இந்த 2க்கும் நடுவில் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்னது சேஞ்ச் நடக்கலாம், தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் கிராக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் கரகேஷன்ஸ். வேவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ரோடில் வந்து கொஞ்சம் அலையாக இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி அலையாக இருக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோன்னா வேவ்ஸ் அண்ட் கரகேஷன் சொல்கிறோம். த டிரான்ஸ்வர்ஸ் அண்டுலேஷன் அப்பியர் அட் ரெகுலர் இன்டர்வல் டியூ டு தி அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ் கோர்ஸ் காஸ்ட் பை தி ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக். இந்த கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ் கோர்ஸ் எதனால், மேலே உள்ள சர்ஃபேஸ் கோர்ஸ் அன்ஸ்டேபிள் ஆகுது எதனால் அப்படின்னா ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக். அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு சில இடங்களில் என்ன பண்ணால் வெஹிக்கிளை நிறுத்துவாங்க. உதாரணத்துக்கு சீப்ரா கிராசிங், அது கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. அப்போ அந்த ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் கண்டிஷனில் இருந்தால் இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் பார்த்தீங்களா, டிரான்ஸ்வர்ஸ் ஆண்டுலேஷன் இங்கே இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் டிரான்ஸ்வர்ஸ் ஆண்டுலேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் பண்ணால் டிரான்ஸ்வர்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸாக இதான் அலாங் ரோடு, அதுக்கு டிரான்ஸ்வர்ஸாக இந்த மாதிரி ஆண்டுலேஷன். காரணம் என்னென்னா இங்கே ஒரு வெஹிக்கிள் நிற்கிது அப்படின்னா ஸோ இங்கே ஒரு டயர் இருக்கும், இங்கே ஒரு டயர் இருக்கும், ஒரு பைக் நிற்கும், இல்லை ஒரு கார் நிற்கும். அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் ஆண்டுலேஷன் நடக்குது எங்கே அப்படின்னா டியூ டு த காஸ் ஆஃப் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் 9th ஒன், சரிங்களா, பெரிய ஃபைனல் ஒன், தட் இஸ் ப்ளீடிங். ப்ளீடிங்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் காங்கிரீட்டில் கூட படிச்சிருப்பீங்க. செக்ரிகேஷன் ப்ளீடிங்லாம் படிச்சிருப்பீங்க. செக்ரிகேஷன்னா அந்த அக்ரிகேட் மொத்தம் அந்த காங்கிரீட்லேருந்து செப்பரேட் ஆகி வர்றது செக்ரிகேஷன் சொல்லுவோம். ப்ளீடிங் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒன்லி சிமெண்ட் வித் வாட்டர். ஸோ அது மட்டும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய காங்கிரீட்லேருந்து ப்ளீட் ஆகி தண்ணி ஓடி வெளியே வர்றது என்னென்னா ப்ளீடிங் சொல்லுவோம். ஸோ இப்போ அதே அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் பிட்டுமினஸ் பைண்டர் அக்வரிங் ஆன் த பேமெண்ட் சர்ஃபேஸ் காசஸ் ப்ளீடிங். எப்போ நம்ம வந்து என்னது பிட்டுமினஸை வந்து பிட்டுமினஸ் பைண்டிங் கண்டென்ட்டை அதிகமாக நம்ம வந்து ரோட்டில் போடுவோமோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், அதிகமாக டெம்பரேச்சருக்கு இருக்கும்போது ஹாட் கண்டிஷன்ஸில் அந்த ரோடு மேலே உள்ள அந்த தார் மட்டும் அந்த பிட்டுமினஸ் அந்த கோட் மொத்தம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உருகி வெளியே வரும், ப்ளீட் ஆகும். ஸோ இதான் என்ன சொல்கிறோம், ப்ளீடிங் சொல்கிறோம். ஸோ ப்ளீடிங் காசஸ் ஏ சைனி கிளாஸ் லைக் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் தட் மே பி டாக்கி டு தி டச். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே வந்து என்ன அப்படின்னா சைனாக இருக்கும், இந்த மாதிரி ஆகிட்டுனா சைனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி
இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் டேக்கி டு தி டச், அதாவது மேலே உள்ள அந்த டச்சிங் ஏரியா ஃபுல்லாக என்னென்னா நல்லா டேக் பண்ணி வச்சுருக்கோம், சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக டேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூஸ்வலி ஃபவுண்ட் இன் தி வீல் பாத், நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம வந்து வீல் மூவ் ஆகிட்ருக்கோ, வீல் லோடு அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல உள்ள அந்த பிட்டுமினஸ் எக்ஸஸ் பிட்டுமினஸ்னால் என்ன ஆகுனா லைட்டாக அப்படி என்ன ஆகுனா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா லோடு அப்ளை ஆகுது, பிட்டுமினஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடு அப்ளை ஆகும்போது இருக்கிறதுல என்னது பிட்டுமினஸ் கண்டென்ட் தான் லிக்விட் ஃபேஸில் இருக்கும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு மூவ் ஆகுது. சரிங்களா, இது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் என்னது டயர் போகுது. அப்போ இந்த இடத்துல மொத்தம் உள்ள பிட்டுமன்லாம் கொஞ்சம் மேலே வந்து ப்ளீட் ஆகி இந்த மாதிரி என்னது நல்லா ஷைன் ஆகிரும். ஸோ நம்ம ரோடை பார்த்தாலே தெரியும், எங்கெல்லாம் டயர் மூவ்மெண்ட் இருக்குமோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷைனாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கும். காரணம் என்னென்னா அந்த இடத்துல பிட்டுமினஸ் கண்டென்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா மேலே ப்ளீட் ஆகி இந்த மாதிரி அந்த ரோடு சர்ஃபேஸை அப்படி ஸ்மூத்தாக்கி வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபைனலாக ஒன்று பம்பிங். ஸோ பம்பிங் அப்படின்னா சீப்பிங் ஆர் எஜெக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபைன்ஸ், கீழே உள்ள அந்த ஃபைன் சாயில் மெட்டீரியலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பேமெண்ட்டுக்கு எனது கீழே இருந்து என்ன ஆகும்னா மேலே வந்து பம்பாகி வெளியே வர்றது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பம்பிங் சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல சின்னதாக கிராக் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வெளியே வராது. சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறோம் பம்பிங் ஆஃப் வாட்டர். அதுதான் அதோடு சேர்ந்து சின்ன சின்ன சாயில் மெட்டீரியலும் ஃபைன் பார்ட்டிகளும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ரிஜிட் பேமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு இதில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இது என்னென்ன ஃபெயிலியர், என்னென்ன ரீசன் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த 10க்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. இதான் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைஸ் பண்ணுவாங்க. மெயினாக அந்த பார்ட் ஹோல்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய அந்த பைண்டிங் கெப்பாசிட்டி பிட்வீன் தி லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு, இல்லை லேக் ஆஃப் பைண்டிங் கெப்பாசிட்டி பிட்வீன் த லேயர்ஸ் அப்படின்னா என்ன ஃபெயிலியர்னு கேட்பாங்க. தட் இஸ் பார்ட் ஹோல்ஸ். சரியா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.